அனைவருக்கும் வணக்கம். நம் தென்னிந்திய பரம்பரை ஜோதிட நல சங்கத்தின் முதல் ஜோதிட மாநாட்டிற்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ಗೊತ್ತಿಲ್ಲ ಶಿವನೇ ಭಕ್ತಿದಾರಿಯೋ, ಗೊತ್ತಿಲ್ಲ ಶಿವನೇ ಭಕ್ತಿದಾರಿಯೋ, ಗೊತ್ತಿರುವುದೊಂದೇ ದೈವ ಬಾರಿಯೋ, ಗೊತ್ತಿರುವುದೊಂದೇ ದೈವ ಬಾರಿಯೋ, ಉಳ್ಳಾಯ ನಿನ್ನ ನಿಲತಡகு ಇದಡುಂದ ಮಾಯ ಸನ್ನಿಧಿಗೆ ಕಾಪು. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் துடிலூர் அருகே உள்ள வடமதுரையில் வைத்தீஸ்வரன் ஜோதி நிலையம் என்ற ஒரு நிலையத்தை ருத்ரா மணிகண்டன் அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஜோதி நிலையம் நடத்தி வருகிறார். அது பரம்பரை ஜோதிடர்கள் அவர்கள் சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் இந்த தொழிலில் இது குலத்தொழில் போன்ற ஒரு இது இந்த கணிப்பு மற்றும் இந்த முன்கூட்டியே சொல்லக்கூடிய இந்த தகவல் அவர்களுடைய அறிவிலும் ஞானத்திலும் செழித்து வளர்ந்து வருகிற சூழலில் நாம் உத்திர மணிகண்டன் அவர்களோடு சின்ன ஒரு நேர்காணல். சார், இப்போ நீங்கள் இந்த உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அருகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருப்பதை அப்படியே கணித்து சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக உங்கள் சமூகம் பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தென்னிந்திய பரம்பரை ஜோதிட நல சங்கம் சொல்லி ஆரம்பித்து அதில் ஒரு மாநாடு வெற்றிகரமாக நாமக்கல் நடத்தி முடித்திருக்கீங்க. சொல்லுங்கள் சார், உங்களுடைய ஜோதிட வாழ்க்கை மற்றும் இந்த மாநாடு பற்றி. வணக்கங்க சார். இப்போது நான் இந்த இடத்துல கடந்த ஒரு 20 வருஷமாக ஜோதிட தொழில் பண்ணிட்டு வரோம். இது எங்களுடைய பரம்பரை ஜோதிடம். நாங்கள் பரம்பரையாக இந்த ஜோதிட தொழில் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறேங்க சார். பொதுவாக பார்த்தோம்னா இது நாங்கள் ராஜாக்கள் காலத்திலிருந்து இந்த தொழில் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணிட்டு வரோம். சில இடப்பட்ட காலத்தில் அந்த ஜோதிட தொழில் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ட்டு எல்லாரானாலையும் இது ஒதுக்கப்பட்டது. இருந்தாலும் எங்களுடைய பரம்பரை ஜோதிடர்கள் அந்த வறுமையிலும் கூட இந்த தொழில் விடாமல் தொடர்ந்து இந்த தொழிலை நாங்கள் செஞ்சு வந்துட்டு இருந்தோம். இப்போ கம்ப்யூட்டர் காலகட்டத்தில், இன்டர்நெட் காலகட்டத்தில் இந்த ஜோதிட தொழில் அப்படிங்கிறது நல்லா வளர்ந்துருக்கு. இருந்தாலும் அந்த ராஜாக்கள் காலத்திலிருந்து இந்த தொழில் அழியாமல் பாதுகாத்து வந்ததில் எங்கள் இனத்துக்குன்னு தனியாக ஒரு பெருமை இருக்குது. நாங்கள் பல வருடங்களாக தலைமுறையாக இந்த தொழில் அழியாமல் இன்றைக்கி கொண்டு இந்த சேர்த்துருக்குறோம். இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதுக்கான வழிமுறைகள் பிரகாரம் இந்த தொழிலை மேற்கொண்டு நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா பரம்பரை ஜோதிடர்களையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் தென்னிந்திய பரம்பரை ஜோதிட நலசங்கம் என்ற பெயரில் ஒரு ஜோதிட நலசங்கத்தை உருவாக்கி அதில் இப்போ 2000 பேர்த்தை நாங்கள் இணைச்சிருக்கிறோம். அவங்களையெல்லாம் பயன்படுத்தி இப்போ நாங்கள் நாமக்கல்ல போன பிப்ரவரி 16ஆம் தேதி முதல் ஜோதிட மாநாடு என்னுடைய தலைமையில் நாங்கள் நடத்தினோம். அதில் நம்மளுடைய திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு எங்களுடைய சார்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஜோதிடர்கள் நலிவுற்ற ஜோதிடர்களுக்கு நலிவுற்ற ஜோதிடர்களின் மேம்பாட்டுக்காக நலவாரியம் அமைக்க சொல்லி அவரும் கோரிக்கை வச்சிருந்தாரு. நாங்களும் பல கோரிக்கைகள் அந்த மாநாட்டில் நாங்கள் வச்சேன். அது இனி வரக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களுடைய பரம்பரை ஜோதிடர்களின் மேம்பாட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து செயல்படக்கூடிய அளவில் இந்த சங்கமானது இனி இயங்கக்கூடிய அளவில் நாங்கள் செயல்பட்டு வந்துட்டுருக்குறோங்க சார். உங்கள் பரம்பரை தொழில், அதாவது அடுக்கடுக்காக இந்த தொழில் தான் செஞ்சுட்டு வர்றீங்க. உங்கள் சமூகத்தில் இது மட்டும்தானா, இல்லை படிப்பறிவு சமூக அடுக்குகள் பதவிகள் இதை நோக்கிலாம் இளைஞர்கள் திரும்புகிறார்களா, இல்லை முழுக்க இந்த தொழில் தானே? இப்போது இந்த தொழிலானது பார்த்தீங்கன்னாங்க சார், அதை முன்காலகட்டத்தில் எல்லாருமே இது பரம்பரை தொழில் இது மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் என்ஜினியரிங் அரசு தொழில்களில் அதே மாதிரி பிஏபிஎல் படிச்சுட்டு எல்எல்பி முடிச்சுட்டு லாயராகவும் பல துறைகளில் இதில் இருக்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நாங்கள் இந்த பரம்பரை தொழில் விடாமல் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இப்போ எங்களுடைய நல சங்கத்துக்கும் கூட எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த
எல்எல்பி பிஎல் முடித்தவங்க எல்லாமே நாங்கள் சட்ட ஆலோசகர்களாக ஒரு 10 பேரை நியமனம் பண்ணியிருக்கிறோம். அதாவது நம்மளுடைய சமுதாயத்திற்காக அவங்களும் ஒரு அர்ப்பணிப்போட ஒரு வாலண்டியராக வந்து எங்களுக்கான ஏதாச்சும் ஜோதிடர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க முன்னின்று செயல்படுத்தக்கூடிய அளவில் சில வழக்கறிஞர்களும் எங்களுடைய ஜோதிட சங்கத்தில் வழக்கறிஞர் அணியாக ஜாயின் பண்ணி அவங்களும் நம்மளுடைய சமூகத்திற்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கிறாங்க. அது போக எல்லா துறைகள்லையுமே அரசு துறைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலில் எல்லா துறைகள்லையுமே எங்கள் சமுதாய மக்கள் இப்போது செயல்பட்டு தான் இருக்கிறாங்க சார். இப்போ வந்து கடந்த 20 வருடங்களாக இந்த வடமதுரை கோயம்புத்தூர் தொழில்துறையோட வடமதுரையில் வந்து மிக நீண்ட காலமாக இந்த ஜோதி தொழில் செய்து வருகிறது. பல்வேறு பிரச்சனைகள் தீர்வளித்திருக்கீங்க, பரிகார பூஜை செஞ்சுருக்கீங்க. இந்த தொழிலில் வந்து அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போகிறது? அதாவது ஒரே 2000 ஆண்டு காலமாகவே இப்போ கம்ப்யூட்டர் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் உங்கள் பரம்பரை ஜோதிடம் அதே அணுகுமுறையில் வெற்றி எப்படி ஈட்ட முடியும்? சார், ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அந்த பல காலமாகவே எல்லா இதுலேயுமே இந்த ஜோதிட தொழில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அரசர்கள் வந்து ராஜகுரு அப்படிங்கிற அளவில் ஜோதிடர்களை வைத்து ஒரு போருக்கு போகிறதா இருந்தாலும் மற்ற எல்லா விஷயத்துக்கும் அந்த ராஜகுரு கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பல அரசியல்வாதிகளும் எங்கள் மாதிரி ஜோதிடர்கள்கிட்ட பல விஷயங்கள் தெரிஞ்சு அவங்களுடைய நேர காலங்கள் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னதான் கம்ப்யூட்டர் வந்தாலும் கிரக நிலைகளை கணிக்கிறதுக்காக தான் கம்ப்யூட்டர்கள் இருக்கும். ஆனால் பலன்கள் சொல்லணும்னா ஜோதிடர்கள் மட்டும்தான் இது பலன் சொல்ல முடியுங்க சார். இப்போ வந்து வைத்தீஸ்வரன் ஜோதி நிலையம் உத்ரா மணிகண்டன் என்ன பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளுக்கு சிறப்பாக இங்கே வந்து இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் நோய் ஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கடவுள் வந்து எந்த ஒரு ஜாதகர் எடுத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு நோய் கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. 6ஆம் இடங்கிறது நோய் ஸ்தானம். ஒரு டாக்டராக இருந்தாலும் கூட அவருக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருக்கும். அதுக்கு வந்து கடவுள் நோய் கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம நோயோடையே வாழ மாட்டோம். அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிட்டு தான் வாழ்வோம். அப்போ அதே மாதிரி அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து இதுக்கு சித்த வைத்தியம் சொல்லி ஒன்று உருவாக்கி நோயிலிருந்து விடுபட்டு வாழ்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சித்த வைத்தியம்ங்கிற குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு சாபம் இருக்குது, ஒரு தோஷம் இருக்குன்னா அந்த சாபத்தோடையே நம்ம வாழணுங்கிறது கிடையாது. அதுக்கு சில விமோச்சனங்கள் அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது பிரகாரம் நாங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு குறைபாடுகள் இருக்குன்னா அந்த குறைபாடுகளோடய அவங்க வாழணுங்கிறது கிடையாது. அதிலிருந்து விடுபட்டு வாழ்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது எங்கள் முன்னோர்கள் சித்தர்கள் வந்து சில குறிப்புகள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது பிரகாரம் நாங்கள் சில பரிகாரங்கள் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து கோயில் வழிபாடுகள் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து 15 சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் பிரகாரம் அதுக்கான தீர்வுகள் நாங்கள் சொல்லி அதை சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க.